ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாருமே டிஆர்பி எக்ஸாம் வருது, நம்ம அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். டெய்லி நான் உங்களுக்கு ஒரு டாப்பிக்காக அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே மேக்ஸிமம் நம்ம போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அல்ஜிப்ராவில் பேசிக்கில் இருந்தால் பார்க்க போகிறோம். அல்ஜிப்ராவுக்கு நிறையா நேம் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, மாடர்ன் அல்ஜிப்ரா. ஸோ இப்படி நம்ம ஒருத்தரும் ஒரு பேரை வச்சு சொல்லுவோம். நான் இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா அப்படிங்கிற டாப்பிக்கில் குரூப் அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். காமனாக நம்ம குரூப்னால் என்னன்னு சொல்லுவோம், நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே செட்டாக சேர்ந்து இருப்பாங்க. பட் அவங்க எல்லாரையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இவங்க எல்லோரும் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லோரும் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இங்கே மேக்ஸில் படிக்கிற ஒரு குரூப்புக்கு சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் குரூப்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா. எ நான் எம்டி செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஜி. நம்ம குரூப்பை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஜின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா நான் எம்டி செட்டாக இருக்குது. இஸ் செட் டு ஃபார்ம் அ குரூப் இஃப் in G there is defined binary operations. ஸோ இதில் இந்த குரூப் ஜியில் ஒரு பைனரி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அந்த ஸ்டாரில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும், டிவிஷன் இருக்கும். இந்த 4 எலமெண்ட்ஸையும் டினோட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டார். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பைனரி ஆப்ரேஷன் சொல்லுவோம். சச் தட் இந்த குரூப் நமக்கு 4 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எத்தனை கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? 4 கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா க்ளோஷர்லா, அசோசியேட்டிவ்லா, ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதில் க்ளோஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம், ஏ கமா பின்னு சொல்லிட்டு 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். அந்த 2 எலமெண்ட்டும் ஜியில் இருக்கும். அப்போ நம்ம ஏ ஸ்டார் பி அப்படின்னு சொன்னாலும் அதில் உள்ள எலமெண்ட்ஸும் நம்ம ப்ளஸ் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜிக்குள்ளே இருக்கணும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா க்ளோஷர் லா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் லா. அசோசியேஷன் அப்படின்னாலே 2 எலமெண்ட்டை வச்சு நம்ம அசோசியேட் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் நமக்கு எத்தனை எலமெண்ட்டாவது வேணும் அப்படின்னா 3 எலமெண்ட்டாவது வேணும். அப்போ நம்ம இங்கே எத்தனை எலமெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா 3 எலமெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஏ பி சின்னு சொல்லிட்டு 3 எலமெண்ட் எடுக்க போகிறோம். அந்த 3 எலமெண்ட் எதுக்குள்ளே இருக்க போகுது அப்படின்னா ஜிக்குள்ளே இருக்க போகுது. ஸோ ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஜின்னு சொல்லியாச்சு. இதில் ஏ ஸ்டார் பி ப்ராக்கெட்டில் பி ஸ்டார் சி. ஸோ பி ஸ்டார் சியை மல்டிப்ளை பண்ணிட்டு ஏ கூட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரணும். ஏ ஸ்டார் பி ஸ்டார் சின்னு சொன்னாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரணும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் லான்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி. தேர் எக்ஸிஸ்டன் எலமெண்ட். கண்டிப்பாக ஒரு ஐடென்டி எலமெண்ட் இருக்கணும். அதாவது ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர், ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 0 அப்படிங்கிறது ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்கும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஐடென்டி எலமெண்ட் 1ஆக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஐடென்டி எலமெண்ட்டை தான் காமனாக ஈன்னு சொல்லி எடுத்துருக்கோம். அந்த இ எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஜிக்குள்ளே இருக்குது. சச் தட் ஏ ஸ்டார் இ இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐடென்டி எலமெண்ட். நம்ம அந்த ஐடென்டி எலமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சேமாக அந்த எலமெண்ட்டே கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம எடுத்திருக்கிற அந்த ஈயை தான் ஐடென்டி எலமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் ப்ளஸ்ஸுக்கு ஐடென்டி எலமெண்ட்டாக என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். அடிஷனுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு ஐடென்டி எலமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். 1 + 0 அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் 1 × 1ன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். 2 × 1ன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு ஆன்சர் 2 கிடைக்கும். அப்போ இதில் ஐடென்டி எலமெண்ட்டாக எது ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா 1 அப்படிங்கிறது ஆப்ரேட் ஆகுது. அதுதான் நம்ம ஐடென்டி எலமெண்ட் சொல்லுவோம். அடுத்து ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி தேர் எக்ஸிஸ்டன் எலமெண்ட் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. இது இன்வர்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் இன் ஜியில். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஈன்னு சொல்லுவோம். நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த இ அப்படிங்கிற ஐடென்டி எலமெண்ட் கிடைக்கும். இதில் நமக்கு இன்வர்ஸ் அப்படிங்கிறது ப்ளஸோட இன்வர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மைனஸ். அப்போ மல்டிப்ளிகேஷனோட இன்வர்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிவைடில் இருக்கும் 1/. ஓகேவா? ஏன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவைடில் எப்படி எடுப்போம்? 1/ஏன்னு சொல்லி எடுப்போம். அப்போது அடிஷனில் ஏன்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்னு எடுப்போம்? மைனஸ் ஏன்னு சொல்லி எடுப்போம். ஓகேவா? ஏ குரூப் ஜி வித் அ பைனரி ஆப்ரேஷன் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை. அந்த குரூப்பை நம்ம யூஸ்வலாக எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஜி கமா ஸ்டார்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் குரூப் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். குரூப் எத்தனை கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
எத்தனை கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? 4 கண்டிஷன். க்ளோஷரில், அசோசியேட்டிவில், ஐடென்டி, இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கண்டிஷனை டினோட் பண்ணும். அதில் அதோட சிம்பிள் பைனரி ஆப்ரேஷனாக என்னன்னு தெரியும். அந்த குரூப்பை நம்ம எப்படி யூஸ்வலாக டினோட் பண்ணுவோம் அப்படின்னா G, ஸ்டார்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஜியோட